ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல நிறைய தொக்கு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு வந்து கருவேப்பிலை தொக்கு தான் பார்க்க போறோம். கருவேப்பிலை உங்க வீட்டில் நிறைய இருக்கும் போது இல்லை உங்க வீட்டில் வந்து கருவேப்பிலை மரம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த கருவேப்பிலை தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொல்லி தான் கருவேப்பிலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ உங்க வீட்டில் யாரும் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இது செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த தொக்கை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். இது நீங்க ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்ல வெளியிலயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்த்துடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எந்த அளவுக்கு கருவேப்பிலை இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. இது வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 கை அளவுக்கு இருக்கும். இதை வந்து நான் 2 பேட்சா போட்டு அரைக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜார்ல 4 கை அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுல வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை வந்து ஃபைனாவும் அரைச்சிக்கலாம், இல்லை வந்து கொரகொரப்பாவும் அரைச்சிக்கலாம். அது உங்க விஷ் தான். இதை வந்து நான் 2 தடவை போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் தடவை 4 போட்டேன், 2வது தடவை 4 கை அளவுக்கு ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது தனியா இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெந்தயமும் மல்லியும் வந்து செவந்து வரணும், கடுகு நல்லா வெடிச்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிட்டு இதனால கம்ப்ளீட்டா ஆறுன பின்னாடி ஒரு மிக்ஸி ஜார்லயோ இல்ல பிளெண்டர்லயோ போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா நீங்க நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஊறுகாய், தொக்கு ரெசிபிஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த மசாலாவை அரைச்சு தனியா ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்போ அதுல 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. புளி நல்லா சாஃப்ட் ஆகி வந்த பின்னாடி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. புளியை நல்லா பிசைஞ்சிட்டீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இப்போ அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜார்லயோ இல்ல பிளெண்டர்லயோ ஆட் பண்ணிக்கோங்க. கல்லு, மண்ணு, தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலயே ஃபில்டர் ஆயிரும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்றேன். உங்ககிட்ட நீட்டா இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா போட்டு மிக்ஸில அரைச்சிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எந்த பாத்திரத்துல தொக்கு செய்ய போறீங்களோ அதுல வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 20ல இருந்து 25 பல் பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்க கருவேப்பிலை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க புளி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க கடுகு, வெந்தயம், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க, கரெக்டா வரும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்க்கும்போது எண்ணெய் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அந்த தொக்கு வந்து எண்ணெயை ஃபுல்லா உறிஞ்சிட்டு உங்களுக்கு எண்ணெய் நல்லா கம்மியாயிரும். இப்போ ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் கம்மியாகி நிறம் மாறி வரும்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டானா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும், நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து மஞ்சள் தூள் வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊத்தின எண்ணெயெல்லாம் நல்லா வந்து அப்சர்வ் ஆகி உங்களுக்கு கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீன் கலர்ல வரும். இந்த மாதிரி டார்க் கிரீன் கலர்ல வரணும். அந்த மாதிரி வந்த பின்னாடி தான் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கணும். ரொம்ப வந்து அதுக்குன்னு கருக விட்டுறக்கூடாது, கருப்பு கலர்ல மாறிடும். ஸோ வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடணும். இப்போ இந்த தொக்கை கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. ஆற வைக்காம நீங்க பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா வேர்த்துரும். ஸோ ஈரப்பதம் அதிகமாகி சீக்கிரம் வந்து ஃபங்கஸ் வந்துடும். அதனால நீங்க கம்ப்ளீட்டா ஆறின பின்னாடி தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதை வந்து நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ இல்ல பீங்காஞ்சாடியில ஸ்டோர் பண்ணிக்கலாம். பீங்காஞ்சாடியில நீங்க ஸ்டோர் பண்ற மாதிரி ஐடியால இருந்தீங்கன்னா நீங்க வந்து மேல எண்ணெய் வந்து நிறைய ஊத்தி மிதக்கிற மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி எண்ணெய் கம்மியா ஊத்திருந்தீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல தாராளமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. அப்படி வெளியில வைக்கிற மாதிரி ஐடியால இருந்தீங்கன்னா நிறைய எண்ணெய் ஊத்தி செய்யணும். அப்பனா தான் கெட்டு போகாம இருக்கும். இதை நீங்க எண்ணெய் நிறைய ஊத்தி வெளியில வச்சீங்கன்னா தாராளமா 3 மாசம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். எண்ணெய் கம்மியா இருந்தா மட்டும் தான் கெட்டு போகும். ஸோ வந்து பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க எண்ணெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ. இதை வந்து நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது மெயினா பேச்சுலர்ஸ், ஹாஸ்டலர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடி அதிகமாக கொட்டுது இல்ல ஸ்கின் ரொம்ப க்ளோயிங் இல்லாம இருக்கலாம், கண்டிப்பா டெய்லி இந்த கருவேப்பிலை தொக்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.